மிக்க செல்வம் நீர் படைத்த விறகுமேவி பாவிகால் விறகுடன் கொளுத்திமேனி வெந்து போவதருகிலீர். மக்கள் பெண்டீர் சுற்றமென்று மாயை காணும் இவையெல்லாம் மரளி வந்து அழைத்த போது வந்து கூடலாகுமே. மனித உடலின் நிலையாமையை பற்றி பாடுகிறார் சித்தர். பல பாவச் செயல்களை செய்து நிறைத்த செல்வங்களை பெற்றும் நிம்மதியின்றி வாடும் பாவிகளே, நீங்கள் இறந்த பின்னர் உயிரற்ற அந்த உடம்பை சுடுகாட்டிற்கு கொண்டு போய் விறகினால் அடுக்கி அதை தீ வைத்து எரித்து கடைசியில் அந்த உடம்பு ஒரு பிடி சாம்பலாவதை அறிய மறந்தீர்களே. மனைவி, குழந்தைகள், உறவினர்கள் என்று எல்லாமே ஒரு மாயைதான் என்பதை உணருங்கள். எவன் வந்து உங்கள் உயிரை பறித்து செல்லும் போது நாம் சேர்த்து வைத்த செல்வம், மனைவி, குழந்தைகள், உறவினர்கள் என்று யாருமே துணைக்கு வரமாட்டார்கள். ஒருவரின் உடைமை என்று இந்த உலகில் உணரப்பட்டவை அனைத்துமே ஒரு மாயை மட்டுமே. அவை அனைத்தும் நிலையானதல்ல. நீட்டிக்கும் ஒரே உறவு நம்முள் இருக்கும் இறையோடு மட்டும்தான். எனவே வாழும்போதே பற்றின்மையோடு வாழ பழகிக் கொள்ளுங்கள் என்று எச்சரிக்கிறார் சிவபெருமான்.